வீரத்தின் அடையாளமாக இருக்கும் பார்வதி தேவியின் அற்புத வரலாற்றை பற்றி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாம். சிவபெருமானின் துணைவியாகவும் சக்தி மற்றும் உமையின் வடிவமாகவும் வீரம், தாய்மை, அன்பு ஆகியவற்றிற்கு அடையாளமாகவும் திகழ்வர் பார்வதி தேவி. பல்வேறு வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பார்வதி தேவியின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாறு இது. உமையவள், மலைமகள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் பார்வதி தேவி. சக்தியின் திருநடனத்தின் பெயர் லாஸ்யம் எனப்படுகிறது. 1000ற்கு மேலான பெயர்களும் வடிவங்களும் அம்சங்களும் பார்வதி தேவிக்கு உண்டு. லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்களுடன் முத்தேவியர்களுள் பார்வதி தேவியும் விளங்குகிறார். பார்வதி தேவி இமயமலையின் ராஜாவான இமவான் மற்றும் பேணிக்கு மகளாக பிறந்தார். முப்பிறவியில் சதியாக பிறந்து பின்பு சிவபெருமானை மணப்பதற்காக மீண்டும் பிறந்தார். பார்வதி தேவி பல்வேறு வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வடிவமும் ஒரு குறிப்பிட்ட குணத்தையும் சக்தியையும் குறிப்பிடுகிறது. துர்க்கை, அன்னபூரணி, மீனாட்சி, காளி போன்ற வடிவங்கள் அவரது சக்தியையும் கருணையையும் வெளிப்படுத்துகின்றது. நவராத்திரி, தீபாவளி மற்றும் கௌரி பூஜை போன்ற பண்டிகைகள் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டவையாகும். இந்த பண்டிகையின் போது பார்வதி தேவியை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் அவரது அருளை பெறுகின்றனர். மேலும் பார்வதி தேவி தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, மகாகௌரி, துர்க்கை, அகிலாண்டேஸ்வரி உட்பட்ட பல அவதாரங்களை எடுத்துள்ளார். வல்லாளகண்டன் என்ற அசுரனை அழிக்க பார்வதி தேவி 7 பிறவி எடுக்க சிவபெருமான் கூறினார். சிவபெருமான் கூறியதுபடியே பார்வதி தேவி முதல் பிறவியில் மீனாட்சியாகவும், 2வது பிறவியில் காமாட்சியாகவும், 3வது பிறவியில் விசாலாட்சியாகவும், 4வது பிறவியில் காந்திமதியாகவும், 5வது பிறவியில் மாரியம்மனாகவும், 6வது பிறவியில் காளியாகவும், 7வது பிறவியில் அங்காள அம்மனாகவும் அவதாரம் எடுத்தார். பிரிங்கி முனிவர் தன்னை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கியதால் சிவனின் பாதியாக வேண்டும் என பார்வதி தேவி பூலோகத்திற்கு சென்று தவம் செய்யும்பொழுது நீர் கிடைக்க தாமதமானதால் பச்சையம்மனாக உருவெடுத்தார். பார்வதி தேவிக்கு செம்பருத்தி மலர் மிகவும் பிடித்தமான மலராக கூறப்படுகின்றது. மேலும் தாமரை, சம்மங்கிப்பூ, குண்டு மல்லி உட்பட்ட மலர்களும் பார்வதி தேவிக்கு படைக்க சிறப்பான பூக்களாகும். பார்வதி தேவிக்கு அதிகார நந்தி மற்றும் காமதேனு ஆகியவை வாகனங்களாக கூறப்படுகின்றது. பார்வதி தேவியை தெய்வீக ஆற்றல் மற்றும் சக்தி என்று கருதப்படுகின்றனர். இது பிரபஞ்ச சக்தியை நிலைநிறுத்தும் படைப்பு சக்தியின் உருவமாகும். இந்த பாத்திரத்தில் பார்வதி தேவி ஒரு தாயாகவும் வளர்ப்பவராகவும் மட்டுமல்லாமல் பிரபஞ்ச ஆற்றல் மற்றும் கரு உறுதலுக்கான உருவமாக மாறுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஓம் பார்வதியை போற்றின்னு கமெண்ட் பண்ணிடுங்க.